அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். சுக்கிரன் ராகு, வீனஸ் ராகு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம். சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு ஆண் ஜாதகமோ ஒரு பெண் ஜாதகமோ இந்த தசாபுத்திகள் நடக்கும் பொழுது ஜாதகர் எந்த வயதினராக இருந்தாலும் ஆடம்பரத்தை விரும்புவார், சொகுசை விரும்புவார், லக்ஸுரியான ஐட்டங்களை விரும்புவார், ஊர் சுத்த பிரியப்படுவார், அவுட்டிங் போக பிரியப்படுவார், ஆடம்பரமாக என்னென்ன செலவு செய்யணுமோ அதெல்லாம் செய்ய பிரியப்படுவார். நீட்டாக ட்ரெஸ் வாங்கிறது, அதிக காஸ்ட்லியான பொருள் வாங்கிறது, மொபைல் வாங்கிறது, செயின் வாங்கிறது, நகை வாங்கிறது, ட்ரெஸ்ஸு வாங்கிறது, பார்ட்டிக்கு போகிறது, ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது, இது எல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். சுக்கிர தசை ராகு புத்தி அல்லது ராகு தசை சுக்கிர புத்தி. எந்த வயதினராக இருந்தாலும் இந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது ஒரு விதமான மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் ஜாதகர்கிட்ட. அவர் பண்ணுறது தப்பு ரைட்டு சொல்லிலாம் அவரை புரிய வைக்க முடியாது. சொன்னாலும் காதில் வாங்க மாட்டார், மனசில் ஏற்றிக்க மாட்டார். இந்த தசாபுத்தி முடிகிற வரைக்கும் ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு தான் இருப்பார். அது வரைக்கும் அவர் விரயத்தை நிறையாக சந்திப்பார். அதிகமாக விரயமாகும், பொருள் விரயமாகும், காசு விரயமாகும். கடனே வாங்கி கூட தன்னுடைய சொகுசுத்தனத்தை இந்த காலகட்டத்தில் விரிவுபடுத்தி கொள்வார். யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அவர் செய்கிறது தப்புன்னு அவருக்கே தெரிஞ்சாலும் மைண்டில் உரைக்காது. அப்போது எந்த வயதினராக இருந்தாலும் ஒரு ஆட்டம் போட செய்யும், சகல தடைகளையும் மீறச் செய்யும், இலக்கண இதிகாசங்கள் வரையறைகளை உடைத்தறிய செய்யும். கட்டுக்கோப்பெல்லாம் அதுக்கு பிடிக்காது. என்னென்ன நமக்கு சுகம் வேணும், நமக்கு சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாம் பண்ணும். இதை தடையெல்லாம் போட முடியாது. காட்டாட்டு வெள்ளத்துக்கு தடை போட முடியாத மாதிரி இவங்களுடைய செய்களுக்கும் தடை போட முடியாது. ஆடுற ஆட்டம் எல்லாமே உச்சாணி கொம்பில் தான் இருக்கும். ஒரு அடிபட்டு மிதிபட்டு கடைசியில் தான் நிற்பார். அது வரைக்கும் இந்த ஆட்டம் ஓயாது. இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல். நன்றி, வணக்கம்.